தீர்க்கப்பட வேண்டிய கேள்வி: இந்த விருப்பங்களில் எது செவ்வகத்தின் பரப்பளவாக இருக்கும்? இந்த கேள்வியை தீர்க்க நாம் பரப்பளவை புரிந்து கொள்வோம். இந்த செவ்வகத்தில் 1 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர் அளவுடைய 35 சதுரங்கள் உள்ளன. ஆகவே அதன் பரப்பளவு 35 சதுர மீட்டர் ஆகும். இப்போது அதன் நீளம் மற்றும் அகலத்தை பெருக்கினால், அதாவது 7 மீட்டர் பெருக்கல் 5 மீட்டர் 35 சதுர மீட்டர் கிடைக்கும். அதுவே அதன் பரப்பளவு ஆகும். இதன் மூலம் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம் என்பதை அறியலாம். இந்த சதுரத்தில் 1 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர் அளவுடைய 36 சதுரங்கள் உள்ளன. ஆகவே அதன் பரப்பளவு 36 சதுர மீட்டர் ஆகும். இப்போது இந்த சதுரத்தின் பக்கத்தை அதன் பக்கத்தால் பெருக்கினால், அதாவது 6 மீட்டர் பெருக்கல் 6 மீட்டர் 36 சதுர மீட்டர் கிடைக்கும். அதுவே அதன் பரப்பளவு ஆகும். இதன் மூலம் சதுரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் பக்கம் பெருக்கல் பக்கம் என்பதை அறியலாம். ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவாக இருக்கும் விருப்பம் 8 சென்டிமீட்டர் பெருக்கல் 6 சென்டிமீட்டர் சமம் 46 சதுர மீட்டர். ஏனெனில் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலமாகும். இப்போது இந்த வீடியோவை நிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை நீங்கள் முயற்சி செய்து தீர்க்கவும்.